இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. முதல் அதிகாரம், இறை வார்த்தைகள் 29 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய் ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய் ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய் ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லி இருந்தார். நானும் கண்டேன். இவரே இறைமகன் எனச் சான்றும் கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் குழந்தை இயேசுவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசுவும் நமக்காய் குழந்தையாக மாட்டு தொழுவத்திலே பிறந்திருக்கிறார். இன்னும் 3 அரசர்கள் திருவிழா வரை நாம் குடில்களை பிரிக்காமல் அப்படியே நம்முடைய வீட்டில் வைத்து குழந்தை இயேசுவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், திருமுழுக்கு யோவான் நம் ஆண்டவர் இயேசுவை குறித்து, இதோ கடவுளுடைய ஆட்டுக்குட்டி, இறைவனின் செம்மறி என்று நமக்கு சொல்லித் தருகிறார். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே நமக்காக ஒரு செம்மறியாக, இந்த உலகத்தின் பாவங்களை போக்கும் செம்மறியாக பலியாக போகிறார் என்பதை முன்னறிவிக்கிறார். கடவுளின் செம்மறி, இறைவனின் செம்மறி, இந்த இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் பலியிட்டு நம்முடைய ஆன்ம உணவாக, நம்முடைய ஆன்ம பானமாக உட்கொண்டு நாம் ஆன்மீகத்திலே நல்ல பண்புகளிலே ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வர நாம் திருப்பலியிலே பங்கு பெறுகிறோம். என் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு நல்ல ஆயன் மட்டுமல்ல, நமக்காக பலியாக கூடிய செம்மறியாகவும் இருக்கிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையில குடும்ப தலைவர், குடும்ப தலைவி என்ற ஒரு பொறுப்பிலே நாம் இருக்கலாம். நம்முடைய இந்த திருமண வாழ்வாக இருந்தாலும் சரி, அல்லது ஆண்டவருடைய அழைப்பை பெற்றிருக்கக்கூடிய துறவற வாழ்வாக இருந்தாலும் சரி, நாம் ஒவ்வொருவருமே நம் ஆண்டவர் இயேசுவை போல நல்ல ஆயனாகவும் நல்ல செம்மறியாகவும் இருக்க வேண்டும். நம்மோடு இருப்பவர்களை ஒரு ஆயனை போல இருந்து வழிநடத்தவும், அதே போல அவர்களுக்காக பலியாக கூடிய தியாகங்களை செய்யக்கூடிய ஒரு செம்மறியை போலவும் இரத்தம் சிந்தி வாழ்வை கொடுப்பவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் நல்ல ஆயனாய் இருந்து விடுகிறோம். ஆனால் செம்மறியாக இருப்பதில்தான் தவறி விடுகிறோம். அன்பிற்குரியவர்களே, நாம் இந்த வாழ்க்கையில ஆண்டவருடைய அழைப்பிற்கு ஏற்றார் போல எதை தியாகம் செய்திருக்கிறோம்? பல நேரங்களிலே நாம் மற்றவர்களை பார்க்கிறோம், அவர்கள் ஏமாற்றுகிறார்கள், அவர்கள் வஞ்சகத்தோடு இருக்கிறார்கள், அவர்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள். அதே போல நானும் தவறாக இருந்தால் என்னிடத்திலே பணம் அதிகமாக இருக்கும் என்ற எண்ணம் வந்துவிடுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழுகிற பொழுது நாம் பலியிடப்படுவோம். பல தியாகங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும்.
சிலுவைகளை சுமக்க வேண்டியிருக்கும் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு சுகபோகமான வாழ்க்கையை நாம் தேடி ஓடுகிறோம். இங்கே எங்கே தியாகம் என்பது இருக்கிறது? என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு குடும்ப தலைவன் தலைவியாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த குடும்பத்திற்காய் நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய மகிழ்ச்சியை எல்லாம் விட்டு கொடுக்க வேண்டும். அவர்களுக்காக நாம் தியாகம் செய்கிற பொழுது அதில் ஒரு நிறைவு, ஒரு மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ இந்த அகில உலகத்தையும் உண்டாக்கிய தெய்வம் நமக்காக செம்மறியாக சிலுவையிலே மரித்தார். அன்பிற்குரியவர்களே, அந்த செம்மறியை போல நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பணித்தலங்களிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய அழைத்தல் வாழ்க்கையிலே நம்மை அர்ப்பணிக்க துணிந்திருக்க வேண்டும். இன்னுமாக இந்த செம்மறியை, இயேசு கிறிஸ்துவை திருமுழுக்கு யோவான் நமக்கு இன்று சொல்லித் தருகிறார். நாமும் நம்மோடு இருப்பவர்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை சொல்லிக் கொடுப்போம். நம்முடைய சொற்களால், நம்முடைய செயல்களினால் நம் ஆண்டவர் இயேசுவை நம்மோடு இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய குடும்பத்திலே இருப்பவர்கள், நாம் ஜெபிக்கிறோம், நாம் விவிலியம் வாசிக்கிறோம், நாம் இன்னுமாக ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுகிறோம், ஜெபமாலை சொல்கிறோம், நாம் எல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல பக்கத்து வீடுகளில் இருப்பவர்கள், நம்முடைய நண்பர்களிடத்திலெல்லாம் சொல்லுகிறோம் ஆண்டவரை குறித்து. ஆனால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நாம் நற்செய்தியை எப்படி அறிவிக்கிறோம்? முதலிலே நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களிடத்துல ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லிக் கொடுப்போம். ஜெபம் சொல்லிக் கொடுங்கள், ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். இன்னுமாக உங்கள் வாழ்க்கையிலே கடவுள் செய்த நன்மைகளை சொல்லி, சாட்சி சொல்லி அவர்களுடைய விசுவாசத்தை திடப்படுத்துங்கள். ஆண்டவருடைய அன்பை குறித்து நீங்கள் சொல்லிக் கொடுப்பதை போல வாழ்ந்து காண்பியுங்கள். நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்கிறேன், திருப்பலிக்கு செல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் கோபப்பட்டு கொண்டு வெறுப்போடும் கவலையோடும் சோர்ந்து போய் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மோடு இருப்பவர்களுக்கு நாம் கிறிஸ்துவை கொடுக்க தவறுகிறோம். எனவே திருமுழுக்கு யோவானை போல நாம் இயேசுவை எல்லோருக்கும் சொல்லிக் கொடுப்போம். நம் ஆண்டவர் இயேசுவை போல நல்ல ஆயனாக, நல்ல செம்மறியாக நம்மையே முழுமையாக நம்மோடு இருப்பவர்களுக்காய் அர்ப்பணிப்போம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. கடவுளின் செம்மறியே, எங்கள் பாவங்களை போக்க வந்தவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை, இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே இயேசுவே, உம்மை போல செம்மறியாக நாங்களும் எங்களுடைய அழைத்தலுக்கு ஏற்ப, எங்களுடைய பொறுப்பிற்கேற்ப எங்களை முழுமையாக அர்ப்பணிக்க, தியாகம் செய்ய நல்ல மனதை தருவீராக. எங்கள் குடும்பத்திலே, நாங்கள் வாழும் இடத்திலே என்னாலும் உம்முடைய வார்த்தைக்கு சான்று பகரும்படியாய் நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. எங்களை நீர் ஆசீர்வதியும். இதோ விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே அவர்களை குணப்படுத்துவீராக. இதோ இந்த நோயாளர்களை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய, இந்த நோயாளர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும் ஆண்டவரே. இதோ மன குழப்பங்களோடு, மன வேதனையோடு, மன பயத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே உம்முடைய வார்த்தையை இருத்தி நீர்தாமே அவர்களை தேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல முடிவுகளை எடுக்கவும், துணிந்து செயல்படவும் ஆண்டவரே உம்முடைய ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் ஞானத்தினால்,
நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவரே, என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாய், இந்த தேசத்தின் நல்ல தலைவர்களாய், ஒழுக்கமும் அன்பும் சிறப்பான திறமைகளும் கொண்டு வளரும்படியாய் ஆசீர்வதியும். கடன் பிரச்சனைகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் ஆண்டவரே. இயற்கை சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீண்டும் எழுந்து நடக்கும்படியான அருளை, ஆசீர்வாதத்தை தாரும். எந்த தீய போதை பழக்க வழக்கங்களும் நோய் நொடிகளும் எங்களை நெருங்காதபடியாக ஆண்டவரே நீர் பாதுகாப்பீராக. இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும், குழந்தை செல்வத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நம்பி இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு இந்த புதிய ஆண்டிலே அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும்படியாய் செய்வீராக. எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்கள் உத்தரிக்க நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுத்து ஆண்டவரே நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென்.